நானும் எங்க மாமனாரும் வியாபாரக்காரரு நம்ம புதூர் செல்வன் நாட்டம். ஆனா ஏகப்பட்ட சொத்து சொகை என்னது என்னக்கு பொண்ணு கொடுத்த எங்க மாமனார் அதை விட சொத்து வியாபாரக்கார மாமா. ஐயோ ஐயா வாய்ப்பாரு வெளியே போக செத்து போற அப்படிங்குது. வாய் அப்படித்தாங்குதா? பருவமுள்ள சோழ குயிலை போல நான் அண்ணா நடந்தா என் பின்னே தடைக்குழுங்கும்படி கூத்திய நிலைமை பேசுறீங்க. அங்க பாரு சோத்து எப்படி அண்ணா நடந்தால் நான் அண்ணா நடந்தா தடைக்குழுங்கும். சிரித்த முகத்தழகி சின்ன நடையழகி என் பெயர் தான் லலிதா என்று சொல்லலாம். லலிதா நீ சொல்லும் போது நான் உன்னை மாமான்னு சொல்றேன். நீ சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே மருந்து குடிக்கலாம் இருக்குது. மாமா கையில காய்ச்சி இல்லாத மாமா மாமான்னு கூப்பிட்டு மாமா மாமா ஓ மாமா ஐயோ மத்தரா என்ன சொல்லி புட்டு போனீங்களே மாமாவே மாமாவே குத்துறே சொல்லிவிட்டு குத்தாமத்தா போனீங்களே ராஜாத்தி காட்டே ராஜாத்தி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு காட்டாமத்தா போனீங்க ராஜாத்தி கண்ணே ராஜாத்தி ராஜாத்தி சிவத்தி அடிக்கும் நீ ஆட்டுற ஆட்டுக்கும் போய் மஜாஜ் பண்ணி தரீங்க. என் பெயரோ லலிதாவா இருந்தாலும் சரிம்மா கண்ணு லலிதா. என்னை பெற்ற என் தாய் தந்தை யாரு? நீ எப்படி பிறந்து எப்படி வளர்ந்த? அம்மா என்னை ராரி ராரி என்று ஆமா தூரி தூரி என்று தூங்குனுக்கு தான் உங்க அம்மா பெத்தாளா என்று பின்ன தூரி தூரி நீங்க ராரி ராராரோ ராரி ராராரோ தூரி தூரி துரீரோ தூரி 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 பெத்தாங்களே அம்மா வாடி மகளே வருகால இளவரசியே என்று என்னை ஊட்டி வளர்த்து என் தாய் தந்தை யாரு? அம்மையிட 10 மாதம்
முதல்ல பெற்றாங்களே ஒரு தாய் யாரு? என் தாயார் பெயரோ ஆஹா, சுந்தரவல்லி. ஓ சுந்தரவல்லி. அம்மா, உன் தாயின் பெயரோ சுந்தரவல்லியாக இருந்தாலும் உன்னை பெற்று வளர்த்து பெயர் வைத்தாரு உங்க அப்பா தந்தையா அவர் யாரு? என்னை எடுத்து வளர்த்த என் தந்தையார் பெயரோ சுந்தரராஜன். சபா சுந்தரராஜனுக்கும் சுந்தரவல்லியார் அம்மையாருக்கும் மகளாக பிறந்த லலிதா லலிதான்னு சொல்றிய, நீ ஒண்டி ஒருவளாக மகளாக பிறந்தியா இல்ல உடன் பிறந்த அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் யாராவது? கூடி பிறந்ததோர் கூட்டுப்பால் உண்ணதோர் உன்னவர்கள் சேர்ந்து பிறந்த செல்லப்பால் உண்ண நாங்க அக்கா தங்கச்சிங்க 27 பேரு. ஒண்ணு இல்ல 2 அல்ல 10 அல்ல 15 அல்ல. நாங்க எங்க போனாலும் ஒன்னாத்தான் போவோம், எங்க வந்தாலும் ஒன்னாத்தான் வருவோம். ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரே வட்டில தான் சாப்பிடுவோம். 27 பேரும். ஆமா, நாங்க இணைப்பிரியாம அப்படி இருந்துண்டி. சரி, அக்கா தங்கச்சிங்க எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க. சரிம்மா, ஒரு கடைக்கு போகணுமா 27 பேருமே தான் போவோம். ஒரு ஐஸ் அப்படியே ரோட்ல பாக்குற சாணம் எங்களுக்கு. சரி, ஒரு ஐஸ்கார் வரான்னு வச்சுக்கா, ஒரே ஆளு தண்ணி ஐஸ்கார் வராது. ஐஸ் வாங்கி சூப்பனாலும் 27 பேர் ஒண்ணுதான் சூப்புவீங்களா? ஒரே ஐஸ் வாங்கினா அது பத்தாது. ஒரே ஐஸ்கார் தான் சூப்புவீங்க? ஆமா ஆமா, பத்தாது. அது வேணா பத்தாதான். ஆமாடி, 27 பேருக்கு 27 பேருக்கு 3 மடங்கு போட்டாங்க. தப்பா என்னப்பா இப்படி நான் என் பொட்டை பிடிக்கிறத ஒரு விஜயாட்டு பேசிக்கிட்டு தெரியல. என்ன இப்படி பக்கம் போய் போய் பேசிக்கிட்டு தெரியல. சரிம்மா கண்ணே, அப்படி 27 பெண்களாக பிறந்து அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கண்ணம்மா, நாங்க 27 பொம்பளைங்களும் ஒரே புருஷனை தான் கல்யாணம் பண்ணுவோன்னு நாங்க 27 பேரும் ஒரே புருஷனை தாண்டி பண்ணிக்கிட்டோம். அவன் கெதி என்னத்தான் ஆச்சு? ஆளக்கூடிய மண்ணு. ஆமா, ஒரே கணவரியா? ஆமா. உன் கணவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவரு? இந்நேரத்துல என் புருஷன் சொன்னா எனக்கு தொப்புல எல்லாம் புரு புரு புரு. ஒருத்த முக்காடு தொப்புலாம் புருங்குற போதெல்லாம் ஒருத்த முக்காடு போட்டுக்கிட்டான். என்ன சொல்ற? ஏய், கை என்ன பண்ணுத? கை ஆடுத இல்லம்மா. உங்களோட புருஷன் யாரு? அவர் எப்பேற்பட்டவரு? என் மன்னவர் யாரு? எனக்கு அப்பா இல்ல புகை எழுப்பிட்டு அப்ப நான் நினைச்சுக்கிறேன். பக்கத்துல வந்து தான் நாய் மச்சோடு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏம்மா, உங்களோட புருஷன் பேர் சொல்லுமா? என் மன்னவர் யாரு தெரிவிக்கிறேன். என்னடா பண்ற? என்ன பண்ற மாதிரி தெரியுது. வந்து உக்காந்தா பொறுமை இல்ல என்ன ஒண்ணு தப்பா என்ன பேசணும்னா என்னைக்காவது பாத்தியா?
மாலா மனமுடித்த என் மன்னவர் யாரு? யாரு? குருச்சத்திர நாட்டை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆகாயத்திலே ரதம் ஓட்டக்கூடிய ஆகாய கெந்திருவனோ என் கணவர் பேரை. ஐயோ அம்மா மகாராணி 27 அக்கா தங்கச்சிங்க. ஒருத்திரியவா? லலிதா, மெலிதா, கும்பனி, மேனகி இப்படி என்று சொல்லக்கூடிய 27 அக்கா தங்கைகளும் ஆகாய கெந்திரனை மாலை இட்டோமடி அம்மா. ஏமா கள்ளங்கவுடம் இல்லாம கள்ளங்கவுடு இல்லாத நான் ஒத்துக்கிறேன், உங்களை பாராட்டுறேன். ஆனா 27 பெண்களை ஒருத்தரையே திருமணத்தை செய்துங்கிறீங்களா? என்ன காரணம்? அப்படி திருமணத்தை செய்து உங்க 27 பேருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது? அம்மா நீங்க எத்தனை குழந்தைங்க? கேட்டாயே ஒரு கேள்வி கண்ணம்மா. அம்மா ஏமா ஒரு கண்ணாடியின் மீது கல்லாகப்பட்டதை எடுத்து எறிந்தால் எப்படி சிதறி வெடிக்கிறது? சுக்கு நூறா சிதறம். உண்மைதான். ஆமா. நெருப்புல ஒரு புழுவாகப்பட்டது எப்படி துடிக்கிறது? ஆமா. நெருப்புல விழுந்துருச்சுன்னா அது உயிருக்கு என்ன போராடு தப்பிக்கிறதுக்கு என்ன துடி துடிக்கும். நீ கேட்ட உடனே என் நெஞ்சமே எரிமலை போல் குமுறுதடி அம்மா.
சண்டாளி யாருக்கு என்ன பாவம் செய்தமோ, யாருக்கு என்ன தீங்கு நினைத்தமோ, யாரு என்ன கரும செய்த வினையோ, நாடாளக்கூடிய கெந்துருவ மன்னனை மாலையிட்டு நாட்டிலே குறைவா, நகத்திலே குறைவா, சொத்திலே குறைவா, சுகத்திலே குறைவா, எதிலையுமே குறையுமே இல்லாமல் இருந்து என்னத்தான் ஆயிரம் காசு பணம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கே நம்ம போய் நிக்கிறோம். கல்யாணம் ஆயிருச்சா, ஒரு முறையா போறோம், கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு முன்ன கேக்குறாங்க. ஆமா, கேட்ட உடனே உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு பையன் எத்தனை பொண்ணு எத்தனை கேக்குறாங்க. சொத்து சகத்தியா கேக்குறாங்க, எவ்வளவு நகராட்டுக்கு கேக்குறாங்க. குழந்தையே இல்லை என்று சொல்லும் போது கண்ணம்மா இன்னும் குழந்தையே இல்லை, இந்த நாட்டை ஆள்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லும் போது எனக்கு என் மனமாகப்பட்டது கல்லடி போல் எந்த போல வெடிக்கிறது. அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், கண்ணே அமைதியா இருப்பா. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், மறுபடி போகிறாள் அப்படின்னு பாக்குற சனம் ஒரு காரியத்துக்கு போனா கூட எங்களை பார்த்துட்டா போய் வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு தான் போறாங்க. ஆமா, மூஞ்சல் முடிக்காத, மூஞ்சல் முடிக்காம வெறும் மறுபடி போறானு கட்டட பிடிச்சாங்க. என்ன பண்றது, வரடி வரடி என்று வையகத்திலே பேருமானோம், பிள்ளை இல்லா பாவி என்று இந்த பூவுலையிலே பேருமானோம். அம்மாங்க பிள்ளை இல்ல அரசால மைந்தன் இல்ல. ஆகாத காலத்தில் எங்களை எடுத்து ஆதரிக்க ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை இல்லாம பிள்ளை இல்லா பாவியாய் படைத்து விட்டாரே அந்த பிரம்மா. என்ன பிரயோஜனம்? என் கணவர் தான் எங்களுக்கு குழந்தை, அவருக்கு நாங்க குழந்தை, அவர் குழந்தையாகவும் அவருக்கு நாங்க குழந்தையாகவும் இப்படிதான் எங்க நாட்டுல நாங்க வாழ்ந்து வரோம். ஒண்ணுமே பண்ண முடியாது பாவம். அம்மா அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. ஐயோ, நீ அலுவலக எதுக்கு எப்படி நீயாவது வந்து பிள்ளை கொடுக்கறேன் கடையிலே விக்குது வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லப்பா. 2 நாள் கஷ்டம் தான். போவாத கோயில் இல்லையே. கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? கோயிலுக்கெல்லாம் போய் பண்ணாத வேண்டுதல் இல்ல, வைக்காத வேண்டுதல் இல்ல, செய்யாத அன்னதானம் இல்ல, வாரி வாரி வரவருக்கெல்லாம் வழங்கி கொடுத்து எங்களுக்கு என்னடி புண்ணியம். ஒரு எறும்பு போனா கூட அந்த எறும்பு மிதிக்காம போகக்கூடிய ஒரு பெண்கள் நாங்க. உங்களுக்கு குழந்தை இல்ல பாவம். சரிம்மா, நல்லவங்களுக்கு ஆளலடி. ஆமா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் என்ன செய்வது ஏது செய்வது? ஆண்டாண்டு அழுந்தாலும் அதாவது மாண்டவர் வரப்போதல்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் நம்மளுக்கு படைக்கும் போது என்ன விதி போட்டிருக்கிறாரோ அதுதான் நமக்கு தலையில போட்ட விதிதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே நடக்க கிடவது. அக்காவை கூப்பிட்டாங்க, ஒரே ராவடி. அக்கா தங்கைமார்கள் அழைத்தாங்களா? அக்காவை பாக்கணும் போய் சொல்லி பாருங்களம்மா. மாத்திரத்துக்கு போய்க்குது. எங்க தங்கச்சி வந்தா நிப்பாட்டி வை, நீ எங்க தங்கச்சி கிட்ட போன வரோம் அப்படின்னு. என் கணவர் தான் எங்கே? உன் கணவரும் பாக்கணுமா? இதான் கூப்பிட்டு வரேன். ஐயா மகாராஜா, என்ன
திருவடி கமலங்களுக்கு உங்க தேவிமார்கள் 27 பேர் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த மலையெல்லாம் ஒரு பாதத்திலே கொட்டி குடித்து உங்க பொண்டாட்டிங்க 27 பேருமே பாதத்தை அடிபடுகிறோம் சாமி. பிரபு வளைகை விட்டு இந்த ஜாரியோட நெருங்கிட்டு நீங்க வலிதா மெலிதா கும்பனி வேதனை என் மனைவிமார்கள் அனைவரும் என் பாதத்தை படிந்திருக்கிறீர்கள். என்னங்க என் ஆசையுள்ள ரஞ்சுதாமே எப்படி எப்படி வார்த்தைகள் சகி என்கள் என்னங்க மன்னவனின் திருவடி வெற்பாதங்கள் அன்புடனே படிந்தபடியா இந்த பூவுலகிலே என் தேவிமார்கள் அனைவரும் நலன் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்ந்திருப்போம் என்றால் வையகத்தில் கோடான கோடி நாட்கள் மனைவியாகப்பட்டவர்கள் அனைவற்று பேரும் நாங்கள் வாழ்ந்திருப்போம். மன்னா தேவி தங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சித்தமாகட்டும் சுவாமி. அப்படியாக இருந்துட்டாலும் தங்களோட ஒரு வாய் வார்த்தை கேட்கலாமா? கள்ள புருஷன்ட்டே கேக்குற வாய் வார்த்தை கேட்கலாங்கறியே நம்ம புருஷன் தாண்டி. ஏன்னா நான் ஊர் மேல போய் புருஷன் கட்டிட்டு வந்திருக்கிறேன். கேளுடி கேளு நம்ம புருஷன். சரிடி
அண்ணா லவ்னு சரி விடு 5 மணிக்கு மேல பேசிக்குவேன். மலையில் இருக்கும் மனைவிமார்களை அதை சீக்கிரம் அழைத்து வர செய்திதான் என்னங்க பிரபு தேவி 27 தேவிமார்களை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? ஆனால் இந்த கந்தர்வ ராஜனை பார்த்து பிள்ளை இல்லாதவன் கொடும் பாவி, மைந்தில் இல்லாதவன் மனப்பாவி என்று உண்மைதான் சுவாமி. என்னை ஏளினமாக பேசுகின்றார் இந்த தேவர்கள் எல்லாம். அதனால மைந்தன் இல்லாமல் இந்த மண்ணுலகிலே ஒருபோதும் உயிர் வாழக்கூடாது. ஒரு முடிவு கட்டிங்க இன்னைக்கு. உங்களை மட்டும்தான் ஏடினமாக பேசுகிறார்கள் என்றார் ஒரு பெண்ணாக பிறந்த நாங்கள் எங்களையும் தான் தினம்தோறும் ஏளினமாக பேசுகிறார்கள் சுவாமி. இதற்கு ஒரு முடிவு வேண்டும். என்னங்க முடிவு எடுத்து இருக்கிறீர்கள்? ஆனா இந்த இசைக்கலையிலே வல்லமை பெற்ற இந்த கந்தர்வர்கள் ஒரு ஏழில வேட்டைக்கு ஆளாகக்கூடாது. தேவாதி தேவர்களை மும்மூர்த்தி தேவர்களை சந்தித்து பிள்ளை வரம் பெற்று இந்த பூவுலகிலே நாம் சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். அதனால் பிள்ளை வரம் பெறுவதற்காக தேவர்களை நோக்கி செல்கிறேன், போய் வா மன்னவா என்று எனக்கு போக விடை தர வேண்டும். பிள்ளை வரத்திற்கு தேவாதி தேவரத்திலே மண்டியிட்டு முறையிட்டு கேட்கிறேன் என்று சொல்கிறீர்களா? தங்கா, என்னடி கணவர் இப்படி உரைக்கிறார்? அரண்மனையில நம்ம தனிமையிலே இருந்து என்னடி செய்வது? முடியாது. ஆமா சுவாமி, ஒன்று கூறினாய் தாங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்களே. ஆனா என் பிரியமுள்ள தேவிமார்கள் நீங்கள் உரைக்கும் வார்த்தைக்கு நான் என்ன கோபப்படுவேனா? என்ன என்ன சுவாமி தெரியுமா? சஞ்சலம் வேண்டாம். ஆண்டவா, மன்னா, பெண் என்றால் பேயும் மனமிறங்குமா? அப்படி அந்த தேவர்களை நாங்கள் சந்தித்து மடியேந்தி நாங்கள் பிச்சை கேட்டால் எங்களுக்கு மனமிறங்கி எங்களுக்கு அருள் தருவார்கள். உங்க கூட நாங்களும் வருகிறோம், எங்களையும் அழைத்து பொங்கல் சுவாமி. தேவாதி தேவர்களை இந்த கந்தர்வன் சந்திக்கும் போது உடன் வருகிறேன் என்று சொல்கிறீர் என் மனைவிமார்கள். உண்மைதான் பிரபு. ஆனால் தேவர்களுக்கு இது வேணும் ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டா என்ன செய்வது சுவாமி? ஒரு ஆபத்துமே நேராது. தேவர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படியா? எந்த ஒரு ஆபத்து எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு நேராது சுவாமி. உண்மைதான். ஏதாவது தீங்கு நேரினால் நாங்களே ஆணையிட்ட தேவிமார்கள் என்னுடன் வருகை ஆசைப்படுகிறீர்கள். உண்மைதான் ஐயனே. இருந்தபடினாலும் உங்கள் ஆசையை நான் நிராகரிக்க விரும்பவில்லை. அதனால புறப்படுங்கள், தேவலோகம் செல்லலாம். ஆகட்டும், ரதத்தை புறப்படுங்க.